ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் அபி கிரியேஷன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என் முன்னாடி வந்து நல்ல டார்க் வயலட் கலரில் வந்து ஒரு பட்டு புடவை இருக்குது. நல்ல காஞ்சிபுரம் புடவை தான். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப பார்டர் கூட இதில் கிடையாது. அண்ட் இதில் ரவுண்ட் ரவுண்டாக குட்டி குட்டியாக புட்டை இருக்குது. நல்ல வயலட் கலரில் நல்ல டார்க் கலராக இது மாதிரி ஒரு பட்டு புடவை இருக்குது. அதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. கொஞ்சம் அந்த ஷேட்ஸ் ஆஃப் மெஜந்தாவில் வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ளைன் ப்ளவுஸாக இருந்துச்சு. இப்போது இது வந்து நார்மலாக கோடாக இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு புட்டாக தானே இருக்குது. ஸோ கஸ்டமர் கொஞ்சம் வேறு மாதிரி கேட்டதுனால மயில் ஃபெதர் மாதிரி பண்ணுவோம், பீகாக் ஃபெதர் மாதிரி பண்ணுவோன்ட்டு நம்ம பிளான் பண்ணோம். ஸோ இதை பாருங்கள், இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஸ்டிச்சஸே தெரியாது எங்களுக்கு, நாங்கள் வந்து பீட்ஸ் மட்டும்தான் வைப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை தான் பார்த்திங்கன்னா என்ன பண்ணோன்னா, நம்ம நார்மலாக போடுற மாதிரி அவுட்லைனில் ஜரி போட்டுட்டோம். ஜரி போட்டுட்டு ரொம்ப கோல்டு பீட்ஸ் யூஸ் பண்ணலை. ஏன்னா ரொம்ப ஷட்டிலாக தான் கொண்டுட்டு போனோம். ஏன்னா பட்டு புடவையிலேயே ரொம்ப கிராண்டாக ஜருக அப்படி இல்லாதனால நம்ம இப்படி கொண்டு போயிருக்கோம். அந்த சாரி கலரில் உள்ள டியூப் பீட்ஸ் மட்டும் சிங்கிளாக பஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபெதரில் வந்து ஒரு மெரூன் கலரில் ஒரு ஸ்டோன் வச்சுட்டு ஹார்ட் மாதிரி அந்த பீட்ஸையே நம்ம சிங்கிள் பஞ்சில் போட்டுட்டு அப்புறம் ராமம் மாதிரி போட்டு சும்மா லைட்டாக மைல்டாக ஒரு டார்க் க்ரீனில் வந்து பீட்ஸ் வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செதிலாக போடுறதுக்கு வந்து சும்மா மல்லிச கோல்டு கலரு, அப்புறம் இன்பிட்வீன் வந்து ஒரு அந்த ப்ளூ கலர் டியூப் பீட்ஸு. அண்டு அது கொஞ்சம் கிளிட்டரிங்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி திரும்ப அந்த த்ரெட்டு சாரி கலர் த்ரெட்டும் அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் சீக்வன்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒன்று விட்டு ஒன்று நம்ம லேயர் வேணுங்கிற அளவுக்கு திக்னஸ் மாதிரி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதை பாருங்கள், நல்லா பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது. ஒரே ஒரு தோகை மட்டும்தான் போட்டிருக்கோம். ஒரே ஒரு மயில் தோகை மட்டும்தான் போட்டிருக்கோம். ஒரு சைடு மட்டும்தான் போட்டிருக்கோம். இதை பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சைடு மட்டும்தான் போட்டிருக்கோம். நல்லா பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்துருச்சு. சும்மா வளைச்சி போட்டுட்டு கீழே வர என்ன பண்ணியிருக்கோன்னா கோல்டு பீட்ஸில் போட்டுட்டு அப்புறம் அங்கங்கே நம்ம ஒன்று விட்டு ஒன்று கோல்டு ஒன்று ப்ளூ, ஒன்று கோல்டு ஒன்று ப்ளூ, அங்கேயும் தேவைப்படுற இடத்துக்கு சும்மா மைல்டாக லைட்டாக சீக்வன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் செல்ஃப் கலராக போட்டோம்னா கொஞ்சம் கிளிட்டரிங்காக தெரியுங்கிறதுக்காண்டி போட்டிருக்கோம். அண்ட் இந்த சைடு வந்து நம்ம சாரி வந்து ஃப்ளீட்ஸ் வந்துடும். அதனால் நமக்கு பிளெயினாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ப்ளவுஸ் கலரில் ஸ்டோன் வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா, சும்மா அந்த ஸ்டோனை சுற்றி வந்து ஒரு கோல்டு ஜரி மட்டும் கொடுத்துட்டு அங்கங்கே மேலே ஒரு பீட்ஸ் மட்டும் வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்துருச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சைட் பீகாக் ஃபெதர் வந்துருச்சு, நமக்கு வெளியே தெரிகிற பக்கம் பீகாக் ஃபெதர் வந்துருச்சு. அண்ட் அந்த சைடு வந்து புட்டா மட்டும் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பீகாக் ஒரு சிம்பிளாக வேணும், சிம்பிள் பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிகினர்ஸ் இப்போ வீட்டில் வந்து எல்லாம் ஹாலிடேஸில் ஏதாவது ஆரி ஒர்க் படிச்சிருப்போம், பீட் ஒர்க் மட்டும் நல்லா வருது, அதுக்கு என்ன ஐடியாங்கும் போது இந்த ஐடியா நம்ம யூஸ் பண்ணி நீங்கள் பீட் ஒர்க் பண்ணி நம்ம கண்டிப்பாக இதை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யாருக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அவனுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.